என்ன தம்பி சோமு தம்பி, என்ன காரு கொட்டாய் விடுது? நிறைய சாப்பிட்டுடுச்சு. தூங்க வை. தூங்கிட்டு தான் இருக்குது. அது போட்டோம், முதல்ல என்ன கிளப்ல டிராப் பண்ணு. கிளப்லயா? நான் அவசரமா சுகர் ஃபேக்டரி போய்கிட்டு இருக்கேன். நீ சுகர் ஃபேக்டரிக்கு போறியோ சால்ட் ஃபேக்டரிக்கு போறியோ அதெல்லாம் எனக்கு முக்கியம் இல்ல. முதல்ல என்ன கிளப்ல டிராப் பண்ணு. எனக்காக எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. நான் போய் தான் ஆட்டத்தையே ஆரம்பிக்கணும். என் தலையை எடுத்து நான் பார்த்து வளர்ந்த புள்ள சீட்டானு ஏகட்டைய காட்டுறேன், சிகரெட்டை குடிச்சு மூஞ்சில விடுறேன். ரெண்டு பேருமே கீசிருவேன் இல்லடா, கிழிச்சிருவேன். மரியாதையா பெட்டி எடுல. பெட்டியா? தொழிலாளிங்க பணம் இருக்குது, அதை எடுக்க முடியாது. நாங்களும் தொழிலாளிங்க தாயா. பொட்டியை கொடு, இல்ல உயிர் காணாம போயிடும். பொட்டியை கொடுத்துறேன், கையெடுத்து பொட்டியை தந்துடுறேன். புத்தகத்தோட நிறுத்து. நீயும் கத்தனத்தோட நிறுத்து. தம்பி பயனையும் போட்டுக்கலாம். பொட்டி முத்து, நீ கில்லாடிக்க கில்லாடிப்பா. அந்த பயங்களை ஓட விட்டுட்டிய, இழுத்துட்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல ஒப்படைக்க வேணாமா? அவனுங்களை போலீஸ் ஸ்டேஷனுக்கு அழைச்சிட்டு போறோம். நாமும் போலீஸ் ஸ்டேஷன் போக வேண்டியதா இருக்கு. முத்து, நல்ல நேரத்துல வந்து பெட்டியில இருக்க 50,000 ரூபாய் காப்பாத்திட்டியே. தம்பி, இதுல 50,000 ரூபாய் தான் இருக்குன்னு உனக்கு எப்படி அவ்வளவு கச்சிதமா தெரியும்? அது வந்து அப்பா உங்க வீட்டுல செக் கொடுத்து மாத்தின சொல்ல நான் கேட்டேன். ஒட்டு கட்டுறதுனால உனக்கு தெரியும், இந்த ரவுடி பயல்களுக்கு எப்படி தெரியும்? அதான தெரியல. எனக்கு தெரியுமே. எப்படிப்பா? எப்படியோ தெரிஞ்சது வந்தேன். ரொம்ப கிளறாதீங்க. நீங்க போய் உங்க வேலையை பாருங்க, நான் என் வேலையை பாக்குறேன். பெரிய தம்பி, நீங்க உங்க வேலையை பார்க்க வேண்டாம், ஒழுங்கா போய் வீட்டுல சேருங்க. என்னடா திறந்து வீட்டுல நாய் நுழையிற மாதிரி நுழையிற? நாய் நீடா, நான் சிங்கம். எங்கடா வந்த? இந்த இடத்தை காலி பண்ணி சாவி எடுத்துட்டு போலான்னு வந்திருக்கேன். சாவியா? இரு குடுக்கறேன்.
சாராய கூட உன்னை நடத்துறேன். வா, உன்னை சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்க்கிறேன். என்ன லட்சுமி இந்த பக்கம்? உன்னை பாக்குறதே ரொம்ப அபூர்வமா இருக்கு. ஏன் பார்க்கணும்? என்னடா அது, மாமன் தான் மருமகன்னு பார்க்காம அந்த வேலைக்கார பையில விட்டு அடிச்சு நொறுக்கி கடையை காலி பண்ண வச்சிட்டாரு. நீ ஒழுங்கா வியாபாரம் பண்ணிருந்தா விட்டுருப்ப. இந்த மாதிரி புத்தி சொல்ல எனக்கு ஒரு ஆள் இல்லையே லட்சுமி. அதனாலதான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாழ்க்கையில உருப்படியா இருக்கலாங்கிற முடிவுக்கு வந்துட்டேன். நீ என்ன சொல்ற? யோ, ஒழுங்கா வீட்டுக்கு போயா, எனக்கு நிறைய வேலை இருக்கு. ஏய், உரிமை இருக்குங்கிறதுனால நீ கேக்குறேன். வாடினா ஓட பாக்குறேன். ஐயோ! ஐயோ!